ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நதி விலாக். இன்றைக்கி வந்து நம்ம மாடி தோட்டத்தோட அப்டேட்ஸ் தான் பார்க்க போகிறோம். அப்டேட்ஸ்னால் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்று இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி தான். ஒரு ஒரு விஷயம் வந்து இன்னும் நான் உங்களுக்கு அதை காமிக்கவே இல்லை. இன்னும் ஒரு 1 வீக் ஆகும்னு நினைக்கிறேன். அது இன்னும் சூப்பராக வளர்ந்ததுக்கப்புறமா காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான செடி அது. இது வந்து டபுள் டிலைட்டுங்க. டபுள் டிலைட் மினி ரோஸ் வந்து உங்களுக்கு தெரியும். ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன்றதுனால தான் உங்களுக்கு இதை காமிச்சிருக்கேன். என்னன்னா டைகர் ரோஸ் மாதிரி இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. அந்த ஒரு மாதிரி கலரில் சூப்பராக இருக்குது. அதே மாதிரி இதுவும் வந்து இன்றைக்கி வந்து பூத்துருக்குங்க. ஒரு பூ தான் பூத்துருக்கு. ஆனால் எப்போயாச்சும் ஒரு பூ தான் பூக்குதுங்க. இது வந்து ரொம்ப மதர் பிளான்ட்டுன்னு நினைக்கிறேன் நான் அதை. அதனால தான் வந்து அவ்வளவும் துளிர்லாம் இல்லாமல் ஒரு சின்ன துளிர் வந்தாலே அதுலேயே மொட்டு வந்தது. இதில் நல்லா தண்டும் நல்லா கனமாக இருக்குது. சின்னதாக கிடையாது, நல்லா கனமாக இருக்குது. நேற்று தாங்க எல்லா செடிக்குமே ஃபெர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ண நான் வச்சுருக்கேன். இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் பூத்த பூ தாங்க இது. டைகர் ரோஸா அந்த மினி அந்த சென்ட் ரோஸ் அதை கட் பண்ணிட்டேன். டபுள் டிலைட்டை கட் பண்ணிட்டேன். நித்தி மல்லி இவ்வளோ தான் பூத்துருந்தது. ஒரு 5 டபுள் டிலைட்டு மினி அது. அப்புறம் அந்த ஒரு ரோஸு இன்றைக்கி நம்ம தலைக்கு சாமைக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து செட் ஆகிடுச்சு. இது வந்து சாமந்திங்க. சாமந்தி எப்படி பார்த்தாலும் இதை வச்சு ஒரு 4 மந்த்துக்கு ஆயிருக்கும்னு நினைக்கிறேங்க நான். எனக்கே ஞாபகமே இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் செடி மட்டும் நல்லாவே இருக்குது. ஃபுல்லாக எல்லா செடியும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நிறைய மொட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. வெயிட்டே தாங்காமல் அந்த தொட்டியிலேருந்து கீழே சாயிற மாதிரி இருக்குங்க. உடையிற மாதிரி இருக்குது அந்த தண்டெல்லாம். அவ்வளோ வெயிட்டாக இருக்குது. அவ்வளோ மொட்டு இருக்குது அதில். அதனால தான் வெயிட் இருக்குது. இது வந்து ஒயிட்டுக்கு நடுவில் க்ரீன் மாதிரி வருது எனக்கு அது பார்க்கும்போது அப்படி தான் தெரியுது. ஒயிட்டாக இல்லை வந்து ஒயிட் வந்து நல்லா சண்டாக இருக்கும் இல்லைங்களா, பெருசாக அந்த மாதிரி பூவா, இல்லை அந்த சூரியகாந்தியில் இருக்கும் இல்லைங்களா, நான் சுற்றி ஒயிட் வந்துட்டு நடுவில் மட்டும் சுற்றி எல்லோ வந்துட்டு நடுவில் அந்த சீட்ஸ் வரும்ல, அந்த மாதிரி ஒயிட் சாமந்தி கொஞ்சம் இருக்குது அந்த மாதிரி. அதுவாக என்னன்னு தெரியல. அதுலேயே வந்து நம்ம ஆரஞ்சு கலர் ரோஸ் வச்சுருக்கோம். இப்போ உங்களுக்கே ஆல்ரெடி 3 வீடியோ போட்டிருப்பேன் நான். இதை பூ பூக்கும் போதெல்லாம் போட்டிருக்கேன். நல்லா பெரிய பெரிய பூவை பூக்கும். நிறைய பெட்டல்ஸ் வச்சு நல்லா பெருசாகவே பூக்குங்க. தலையில் வச்சா ஒரு 3 நாளைக்கு வச்சுக்கலாம். அதை தண்ணியில் போட்டு ஃப்ரெஷ் பண்ணி 3 நாளைக்கு வச்சுக்கலாம். இப்போ தாங்க மொட்டு வைக்கிறாங்க அவங்க. அது ஆனால் இது மட்டும் எப்படிங்கன்னா, ஒரு பூ பூத்துட்டு அதை கட் பண்ணிட்டோம்னாக்கா மறுபடியும் இன்னொரு தளிர் வருது பாருங்கள். அது வந்து அந்த கொஞ்சம் தூரத்துலேயே வந்து பூ வந்துடுதுங்க. அதை ஒரு மொட்டு வச்சுருது. இது தாங்க அந்த ரோஸ் செடியிலே தான் இந்த சாமந்தியும் வச்சுருக்கேன் நான். எவ்வளோ பெருசாக எவ்வளோ பெரிய செடியாக இருக்குது பாருங்கள். அது ஒரே செடி தாங்க இது. எவ்வளோ பெரிய செடியாக இருக்குது பாருங்களேன். அது என்ன ஆகுதுனாக்கா அந்த வெயிட்டு தாங்காமல் அது கீழே சாயுதுங்க. ஆனால் பூ மட்டும் பூக்கவே இல்லைங்க. இன்னும் ஒரே ஒரு பூ கூட விரிஞ்சு ஓப்பன் ஆகவே இல்லை. என்ன கலருன்னு தெரியல. அந்த ஒரு மொட்டு மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால நானாக ஒரு கெஸ் பண்ணுறேன் ஒயிட்டுன்னுட்டு. இதுவும் அதே தான். எல்லாமே ஒரே வெரைட்டி தான் செடிங்க. நானாக கொஞ்சம் கெஸ் பண்ணிகிட்ருக்கேன். எப்படி இருக்குது என் செடின்னு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.